எதிர்கட்சி நண்பர்கள் என்னதான் தலையில பேசினா கூட உங்களுக்கும் எனக்கும் தெரியும். எதிர்கட்சி வரிசையிலே பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை. பிரதமர் வேட்பாளர் என்ற தகுதி இல்லாத தலைவர்கள் தான் அங்கே குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி செய்து அங்கே தலைவர்களாக இருக்கின்றார். நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்து பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகராக போட்டியாளராக எதிர்கட்சி வரிசையில ஒரு தலைவர் இருக்காரான்னு யோசிச்சு பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, பரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே, சந்திரசேகர் ராவ் அவர்கள், அப்புறம் நான் சொன்னா நீங்க பயப்படக்கூடாது, ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நீங்க யார் எந்த தலைவருடைய பெயரை சொன்னாலும் கூட ஒரு பிரதம மந்திரியினுடைய வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி யாருக்கும் இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய கூட்டணியுடைய முயற்சி என்னன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன் நிக்கலைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 400 வாங்கக்கூடாது. இந்த மாதிரி காமெடியை பார்த்திருக்கீங்களா? நாம் 400க்கு மேலே மக்களுடைய அன்பை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி என்னன்னா 400 வாங்கக்கூடாது, 399 வாங்கிட்டாங்கன்னா நாம ஜெயிச்ச மாதிரி. இந்த மாதிரி அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? மோடிக்கு நாம் 400 கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றோம். எதிர்கட்சி நண்பர்கள் 400 மட்டும் விட்டுறாதீங்க, ஒரு 399 நிறுத்திட்டா நாம ஜெயிச்சதா நாம சொல்லிக்கலாம். இது எப்படினாங்க ஐயா, கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்று சொல்வது போல அரசியல் செய்து கொண்டிருக்கின்றான். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்கின்றோம். பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருவர் மட்டும்தான், அவரும் நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா, பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது நம்முடைய கோவையினுடைய குரலும் கூட கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம மக்கள்லாம் வந்திருக்காங்க கேட்கணுங்க. அதே போல நம்முடைய பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது கோவையினுடைய குரலும் வலிமையாக இருக்கும். பிரச்சனைகளை எடுத்து வலிமையாக சொல்ல வேண்டும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படிப்பட்ட தீர்வாக இருந்தாலும் அது டெல்லியிலிருந்து கொண்டு வந்து சேர்த்த வேண்டும். நம்முடைய அரசு இருக்கும் பொழுது இந்த 5 ஆண்டுகள்ல கோயம்புத்தூருடைய பொலிவை முழுவதுமாக மாற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு மாநகர், சுயம்புவாக இத்தனை மக்கள் சேர்ந்து உருவாக்கிய நகர்ல ஒரு 100 மீட்டர் தார் சாலையில போனீங்கன்னா குண்டு குழி இல்லாம போக முடியாது. அந்த அளவுக்கு இந்த நகரத்தை சின்னாபின்னமாக்கி வச்சிருக்கிறான். நதிகள் சூழ்ந்த நகரம், ஏரி குளங்கள் சூழ்ந்த நகரம். ஆனா குடிக்கிற தண்ணி 15 நாளைக்கு ஒரு நாள் வருது. கேட்டா அது திராவிட மாடல் அரசுங்கிறாங்க. தனியார் கேட்டிருக்கீங்க, என்ன எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணியை போர் தண்ணி அனுப்பி வைக்கிறீங்க கேட்டா அதாங்க திராவிட மாடல் அரசு. அன்பு சகோதர சகோதரிகளை, கோயம்புத்தூர் நகரத்தை அடிப்படையில் இருந்து நாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இந்த 5 ஆண்டுகள் இருக்கு. தரமான சாலைகள், தரமான பூங்காக்கள், சுத்தமான காத்து இந்த நகரத்தில் இருக்கணுங்க. அதற்கு தேவையான வசதி, குடிக்கிற தண்ணி சுத்தமாக ஆரோக்கியமாக வர வேண்டும். அதற்கு நொய்யல் நதியை மீட்டெடுக்க வேண்டும். 990 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுத்திருக்காங்க, அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். கௌசிகா நதியை மீட்டெடுக்க வேண்டும். ஏரி குளங்களில் தண்ணீரை கொண்டு வந்து நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும். சிறுவானில நமக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து தண்ணீர் சீராக வருவதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இத்தனை வேலைகள் நமக்கு இருக்குங்கய்யா. ஒரு நகரத்திலே வாழும் பொழுது 3 விஷயத்தை நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டும். அந்த நகரத்தில் மிக முக்கியமாக செக்யூரிட்டி, சேஃப்டி அந்த நகரத்தில் எப்படி இருக்கு. 2வது அந்த நகரத்தினுடைய தன்மை எப்படி, மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நகரத்திலே வசதிகள் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்களா. 3வது அந்த நகரத்தில் குழந்தைகள் வளர்வதற்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வசதிகள் அந்த நகரத்தில் நம்ம உருவாக்கி இருக்கின்றோம். சென்னைக்கு நிகராக அல்லது சென்னைக்கு மேல கோயம்புத்தூர்ல அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இளைஞர்களுக்கு வசதிகளை உருவாக்கி இருக்கிறோமா? இந்த 3 கேள்விகள் மட்டும்தாங்க நம்ம முன்னாடி இருக்கு. இதை செய்ய வேண்டிய வேலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை. இது ஒரு எம்எல்ஏ வேலை கிடையாதுங்க, இது ஒரு கவுன்சிலர் வேலை கிடையாது. இது செய்ய வேண்டியது முழுவதுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த விஷனுங்க தொலைநோக்கு பார்வையோடு இதை உங்களுக்கு சேவை செய்வதற்காக, உங்களுடைய சேவகனாக இருப்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தப்பி தயாராக உங்கள் முன்னால் அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான். உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் கூட தாமரை சின்னத்தில் வாக்களித்து மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கையிலே அமரும் பொழுது கோயம்புத்தூருடைய குரல் வலிமையாக நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்கின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஐயா.